கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சியில் இயங்கி வரும் அணு கனிமத்தை பிரித்தெடுக்கும் ஒன்றிய பொதுத்துறை நிறுவனமான IREL நிறுவனத்தால் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் பல்வேறு உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்தித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மக்களின் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றது இந்த தொகுப்பு. நமது நாட்டில் இருக்கும் மோனசைட் உள்ளடக்கிய கனிம படிவத்தை அகழ்வு செய்வதற்கும் அதனை கையாள்வதற்கும் ஒன்றிய பொதுத்துறை நிறுவனமான IRELக்கு மட்டுமே அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த IREL மணல் ஆலையானது குமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சியில் செயல்பட்டு வருகிறது. நாட்டின் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு மற்றும் கடலோர ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்புகள் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பே 1970 முதல் இயங்கி வருகிறது. மோனசைட், சிர்கான், இல்மனைட், ரூட்டைல் மற்றும் அதனுடன் காணப்படும் கனிமங்களை பிரித்து எடுத்து இந்திய அணுசக்தி துறை மற்றும் நாட்டின் பாதுகாப்பு சேர்ந்த நிறுவனங்களுக்கும் மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்து வருகிறது. இந்த ஆலை ஆண்டுக்கு 1,14,600 டன் அணு கனிமங்களை உற்பத்தி செய்ய அனுமதி பெற்று செயல்பட்டு வருகிறது. நாட்டின் அணுசக்தி திட்டத்திற்கு தேவைப்படும் மிக முக்கிய கனிமங்களை எடுப்பதற்கு அணுசக்தி துறை கடந்த 2015ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசுக்கு கடிதம் எழுதியது. அதன் மூலம் குமரி மாவட்டத்தில் மோனசைட் கனிமம் மிகுந்த பகுதியான 1144.618 ஹெக்டேர் பரப்பளவிலான பகுதிகளை IREL நிறுவனத்திற்கு ஒதுக்கீடு செய்த தமிழ்நாடு அரசு 2021இல் தனது அனுமதியை வழங்கியுள்ளது. அதைத் தொடர்ந்து ஒன்றிய சுரங்க அமைச்சகம் 2021இல் அறிவிப்பாணை வெளியிட்டது. மேலும் தமிழ்நாடு அரசு ஒன்றிய சுரங்கத்துறையின் முன் அனுமதி பெற்று சுரங்க குத்தகை வழங்குவதற்கான கடிதத்தை அளித்தது. இங்கு அணுக்கனிம படிவுகளை பிரித்தெடுக்க 1144 ஹெக்டேர் பரப்பளவு நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. கிளியூர் தாலுகாவில் கீழ் மிடாலம் A, மிடாலம் B, இணையம் புத்தன்துறை, 7 தேசம் A, B and C மற்றும் கொல்லங்கோடு A and B கிராம பகுதிகளில் இந்த மண் எடுக்கும் பணிகள் நடைபெற உள்ளது. இதன் மூலம் மேற்கொள்ளப்படும் அணுக்கனிம படிவுகள் உற்பத்தி அளவு 1.5 மில்லியன் டன் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பொதுமக்கள் கருத்து கேட்பு வரும் அக்டோபர் 1ஆம் தேதி பத்மநாபபுரம் RTO அலுவலகத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு ஆய்வறிக்கை சுருக்கம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சுற்றுச்சூழல் ஆய்வறிக்கையில் குமரி மாவட்டத்தில் மொத்த சுரங்க குத்தகை பகுதி 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுவதாகவும் அதில் A பகுதி மணவாளக்குறிச்சி மணல் ஆலையிலிருந்து 8.4 கிலோமீட்டர் தொலைவிலும் பகுதி B 19.4 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. எடுக்கப்பட உள்ள கனிம படிவங்களின் உத்தேச மதிப்பீட்டின் அளவு 59.88 மில்லியன் டன்கள் ஆகும். இந்த சுரங்க திட்டத்திற்கு எந்தவித நிலமும் கையகப்படுத்துதலும் மேற்கொள்ளப்படவில்லை. மாறாக IREL நிறுவனம் குத்தகை கொள்கை ஒன்றை உருவாக்கி செயல்படுத்தி உள்ளது. இந்த குத்தகை கொள்கை முறையால் பெரும் பாதிப்பு ஏற்படும் என்றும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் அப்பகுதி மக்கள். கடல் வாழ்வாதாரம் இன்னும் அதிகமாக பாதிக்கப்படும். கடல் நீர்மட்டம் இன்னும் உயர்ந்து ஊருக்குள் வருகிற ஒரு அபாயம் ஏற்படும். விளைநிலங்கள் இதனால் உப்பு நீராக மாறுகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கதிர்வீச்சினால் புற்றுநோயும் அதிகமாக வர்றதுக்கு இன்னும் கூடுதலாக வாய்ப்பு இருக்கு. எனவே திட்ட வேண்டாம் என இவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டு எங்கே மணல் எடுக்கப் போகிறார்கள் அந்த குடியிருக்கிற பகுதியில் வந்து கருத்து கேட்பு கூட்டம் நடத்த வேண்டும். மக்களுடைய உணர்வுகளை உணர்ந்து மத்திய அரசு மாநில அரசும் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேற்கு குறும்பனை முதல் நீரோடி வரையிலான கடற்கரை பகுதியில் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியாகும். அரசினுடைய விதிமுறைப்படி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1100 பேர் வசிக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த பகுதியில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 4500க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறார்கள். இவ்வளவு மக்கள் தொகை மிகுந்த இந்த பகுதியில் இந்த IRELின் மணல் அகழ்வு நிகழ்வை நடத்தினால் மக்கள் அனைவரும் பாதிப்புக்கு உள்ளாவார்கள். இதன் காரணமாக கடல் அரிப்பு மற்றும் கடல் சீற்றத்தினால் கடற்கரை பகுதியில் வாழ்கின்ற மக்களின் வாழ்வாதாரங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவதாகவும் கோரும் அப்பகுதி மக்கள், எங்களுடைய ஒற்றுமை அவங்க வந்து குலைக்கணும். குலைச்சா வந்து மத்திய அரசுக்கு இங்க வர முடியுன்ற சூழ்நிலையை அவங்க இது பண்ணி எந்த மேலதான் முக்கியமா கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை மக்களை தான் அவங்க குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க. நிறைய தடவை பெட்டகம் முடையும் தொட்டு துறைமுகத்தை கொண்டு வரதுக்காக மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த நேரம் நாங்க பல பிரச்சனைகளையும் போராடி ரொம்ப நிறைய கலெக்டரேட் முன்னாடி எல்லாம் நாங்க நிறைய போராட்டம் நடத்திருக்கோம். ஒவ்வொரு ஊரா நடத்திருக்கோம். அப்படி நடத்தி அந்த திட்டத்தை நாங்க முறியடிச்சோம். இதே மத்திய அரசு திருப்பியும் கடற்கரை மக்களை தான் மையமா வச்சு அவங்களதான் வந்து அடிக்கிற மாதிரி வராங்க. மணல் அழுனா இனியும் அதிகமா எங்களுக்கு வீடுகளே இல்லாம போகிற ஒரு சூழ்நிலை. இவ்வாறு மண்கள் அகழ்வு செய்து
வெளியே அனுப்பப்படுவதனால் கடல் அரிப்பு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக் கொண்டே வரும் எனவும் அண்மையில் எடுக்கப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் ஏற்கனவே உள்ள மணல் குவாரியின் காரணமாக இங்கு ஏறத்தாழ சில ஆண்டுகளிலேயே 100 மீட்டருக்கு மேல் கடற்கரைகள் அழிக்கப்பட்டு கடலாகவே காட்சியளிக்கிறது என குற்றம் சாட்டியுள்ளனர். ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி பகுதியில் செயல்பட்டு வரும் இந்திய அரிய மணல் ஆலையின் காரணமாக புற்றுநோய், குழந்தையின்மை, தோல் நோய்கள் உட்பட பல சுகாதார பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டு வரும் நிலையில் மத்திய அரசு அணுக்கனிம சுரங்கம் அமைக்க நிலம் கையகப்படுத்தும் திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் ஏற்கனவே செயல்பட்டு வரும் இந்திய அரிய மணல் ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி உள்ளனர் அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். கன்னியாகுமரி மாவட்டத்துல மீனவ மக்கள் எத்தனை பேர், எத்தனை சின்ன பிள்ளைங்க, கருவுல இருக்க குழந்தைங்க எல்லாம் கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நீங்க கேட்டு பாருங்க. நாங்க ஏற்கனவே இந்த மணலை கனிம வளங்களை அள்ள மக்களுக்கு தான் பாதிப்பு. கனிம வளங்கள் போயிட்டு தான் இருக்கு. ஆதாரங்கள் மீனவ மக்களே இன்னுமே இந்த உலகத்துல வாழ முடியாது. கடலை எங்களுக்கு கல்லறையா மாறும் சார். வேற எதுவுமே வேண்டாம். கடல் எங்களுக்கு கல்லறையா மாற போறதுனால மிக விரைவில் எங்க அருகில தான் இருக்கு. நாங்க இந்த மணல் ஆலையினாலே எங்களுக்கு இவ்வளவு பாதிப்பு, கேன்சர், மலட்டுத்தன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியா இப்ப உள்ளவங்களுக்கு இல்ல சார். இப்படி இருக்க நேரத்துல எங்களுக்கு இன்னும் திருப்பி மத்திய அரசு ஒரு ஆணை போட்டிருக்காங்க. இப்ப ஒரு ரீசெண்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி செய்தி தலையில இடி உழுந்து சார். பாரமாய்க்கிறதுல மேல்மடால பக்கத்து கிராமம் மேல்மடாலம், இணையம், இந்த கடற்கரை கிராமங்கள் 1 லட்சம் எத்தனை ஹெக்டேர் நிலப்பரப்பு இன்னும் ஒரு மணல் ஆலைக்காக எடுத்திருக்காங்க. அப்ப நாங்க எல்லாரும் எழுதிதாரோம் சார். எங்களுக்கு அந்த 1 லட்சத்தை வாங்கிட்டாங்க, கொடுத்துருவோம். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் விமலாவுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.